சத்யம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் 10,000 ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள். For bookings call 9962036203. ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 விசுவாவசு ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலனை கொடுப்பாரு, என்னென்ன பலவீனத்தை கொடுப்பாரு. பொதுவாக ராகு பகவான் சொல்லிட்டாவே, ராகு கேதுனா, ராகு பகவான்னா தான் அப்பாவுடைய அப்பா முன்னோர், கேதுனா தான் அம்மாவுடைய அம்மா முன்னோர். பொதுவாக இந்த ராகு கேது பெயர்ச்சிங்கிறது ராகுவுடைய தன்மை ஜாதகத்தில் நல்லா இருந்தால் என்ன உச்சத்தில் இருக்கும். அதாவது பெரிய ஆசைகள், ட்ரீமு, பெரிய கார் வாங்கணும், பைக் வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கணும், பல பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், நல்ல ஒரு பதவியில், ஒரு பெரிய பதவியில் இருக்கணும் கேட்கக்கூடிய ஆசைகள்லாம் நிறைய வரக்கூடியது ராகு கேது பேச்சு தான். ஒரு ஜாதகன் ஆஸ்பர் ஜாதகன் என்ன, அதாவது இந்த ஜாதகனுடைய குணாதிசைகள் எப்படி இருக்கும், இந்த ராகு கேது பெயர்ச்சினால அவனுடைய வாழ்க்கை தன்மை எதை பற்றி ட்ரீமாக இருக்கும் அப்படின்னு தெளிவு பண்ணுறது ராகு கேதுவை வச்சு பார்க்கலாம். மகர ராசி, ராசிக்கு 2வது வீடு கும்பராசியில தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி. உங்களுக்கு தாங்க யோகம். இந்த கஷ்டம், இந்த நஷ்டம் கேட்டு இந்த 5 வருஷம் நீங்கள் பட்ட துன்பத்துக்கு பிராயத்தமே கிடையாது. அவப்பேரு, அவமானம், இன்னல், இடைஞ்சூரில் அடைஞ்ச ஆண்களுக்கு விடிவு காலம், பெண்களுக்கும் விடிவு காலம். ஒரு 2.5 வருஷம் நல்ல உச்சத்தில் கொடுப்பாரு. ஃபைனான்ஸ் பண்ணலாம், சீட்டு நடத்தலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், காசை ரெட்டிப்பாக்கலாம் கேட்கக்கூடிய எண்ணங்களில் காசு, காரு வண்டி வாங்கலாம், வீடு நிலம் வாங்கலாம், இப்படி யோகங்களாக அள்ளி கொடுத்துருப்பாரு ஒரு 5.5 வருஷத்துக்கு முன்ன. ஆனால் இது எல்லாமே அப்படியே உல்டாவாக போயிருக்கும். பல இடையூறுகள், கேட்காதவங்ககிட்டலாம் அவமானம், அவப்பேர்கள் பட்ட ஜாதகம் யாருன்னு கேட்டால் மகர ராசி தான். பாதி பேர் கணவன் மனைவியே பிரிஞ்சு போயிருப்பீங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் அதிகார தோரணான வேலையில் நீங்கள் மகர ராசியாக இருந்திருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படும். இது விதி. ஏன்னா நான் தான் சொல்லக்கூடிய ஆணவ அகங்காரங்கள் நிறையா வரும். வீணான விரயங்களை போய் உண்டு பண்ணி கொடுக்கும். காசை ரெட்டிப்பாக்கணும்னு சொல்லி மனைவிமார்கள் கணவனுக்கு தெரியாமல் சீட்டு நடத்துறது, அதை பண்ணுறதுங்கிறதுனால மாட்டிக்குவீங்க. இந்த துன்பம் எல்லாமே விலகுச்சு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பில் சரியான படிப்பு இல்லாமல் நல்ல வேலை கிடைக்காம இடையூறுள்ள அடைஞ்சிருந்த மகர ராசி பெண்களுக்கு 2025 ராகு பகவான் பெயர்ச்சி யோகம். கை நிறைய சம்பளம் வரப்போகுது. காலதாமதமா திருமணம் நடந்தவங்களுக்கு திருமண யோகமும் வரப்போகுது. எப்படா விடிவு காலம் பிறக்குன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு யோகம்தான். மகர ராசி பெண்கள், ஆண்கள், அன்பர்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல யோகங்கள் வரப்போகுது. கருத்துள்ள மனையில கலகங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சித்தர் ஜாதகம் நீங்க செத்து பிழைச்சிருந்துருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல மகர ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மறுஜென்மம் கிடையாது. ஏன்னா இப்பிறவிலே நீங்க பட்ட துன்பத்துக்கு உண்டான பிராயத்தித்தம் தேட முடியாது. நல்ல நேரம் தாங்க. உண்மையாலும் மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறனால அற்புதமான அமைப்பு வரும். பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்று சேருவீங்க. ஆனால் கணவன்மார்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 2025 மன்னிச்சுக்கோன்னு சொல்லி சேர்ந்துருங்க. மனைவிமார்கள் கணவனுக்கு துரோகம் பண்ணி பிரிஞ்சிருந்தீங்கன்னா என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி சேர்ந்துருங்க. இல்லைன்னா மறுபடியும் நீங்கள் கஷ்டம்தான் படணும். உங்கள் வாழ்க்கையே ஏணி படிக்கட்டில் கடைசியில் விழுந்த மாதிரி கீழே விழுந்துருவீங்க. அனுசரித்து போங்க. ஆன்மீக ஞானத்தை பிடிங்க. அண்ணாமலையாரை வழிபடுங்க. இப்படி முறையான தெய்வத்துங்களை முறையாக வழிபட்டுக்கிட்டு வாங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ராகு கேதுக்கு நாக பிரதிஷ்டை பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு கட்ட காலத்திலேயே ராகுவோடைய தோஷம் உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கும். இருந்திருந்தாலும் ஒரு சின்ன நாகக்கல்லை நல்ல ஜோதிடத்தை கேட்டு முறையாக பிரதிஷ்டை பண்ணுங்க. பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது யோகங்கள் அடையும். தடபட்ட சுபகாரியங்கள் எதுவாக இருந்திருந்தாலும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு 2025
விசுவா வசு ஆண்டு நிறைவான வாழ்க்கையை தரப்போகுது. வீடு, நிலம், வண்டி, வாகனம், சொத்து, சுகங்கள்லாம் கிடச்சி பெருமூச்சு உடிச்சு இறைவனை தேடக்கூடிய நேரம் உண்டு. இதில் ஒரு சூட்சமம் ஒன்று இருக்குது. மகர ராசியில் ஆணோ பெண்ணோ ருத்ராட்சம் போட்டிருந்தா தப்பிச்சிங்க, இல்லை ஆன்மீக ஈடுபாட்டுகள் இருந்திருந்தா தப்பிச்சிங்க, இல்லைன்னா சாமியவே நீங்கள் வெறுத்திருப்பீங்க. இந்துவை விட்டு கிறிஸ்டினுக்கு கன்வெர்ட் ஆகிருப்பீங்க, இந்துவை விட்டு இஸ்லாமியருக்கு கன்வெர்ட் ஆகிருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ இடையூறுகள் நீங்கள் அடைஞ்சு சாமியவே வெறுப்பீங்க. இப்படி வெறுக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கோம். இது விதி. அந்த விதியோட நேரத்தில் இப்படி தான் ஜாதகம் குறுக்கு வழியில் போகும். நீங்கள் ஏமாற்றாமல் இருந்திருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். எப்படியாவது சம்பாதிக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்ட போய் தான் சனி பகவான் தக்க தண்டனையை கொடுப்பாரு. இருந்திருந்தாலும் 5 வருஷம் நீங்கள் பட்ட துன்பத்துக்கு பிராயத்தமே கிடையாது. இந்த 2025 பொன்னான நாள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கொடுத்து வச்சுருந்துருக்கணும். அடுத்த ஆண்கள் கெட்டவங்க. ஏன்னா பாசம் அதிகமாக இருக்கும். தான் பிள்ளைங்க கிட்ட இருப்பீங்க, சந்தோஷமாக வாழுவீங்க. கல்லு மண்ணு சுமந்தாவது தாம் புருஷனையும் பிள்ளையும் காப்பாற்றுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு உடையவங்க மகர ராசி பெண்கள். அதனால் 2025 உங்களுக்கு யோகம்தான். பட்ட துன்பம் எல்லாமே விலகி போச்சு. ராகுவோடைய பயிற்சியும் கேதுவோடைய பயிற்சியும் நல்ல ஒரு நிலைமையில் வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. வாழ்க்கையை ரசித்து ருசித்து சந்தோஷமாக தான் முன்னோரு மூத்தோரை நினைங்க. துர்கா மாதாவை ராகு காலத்தில் வழிபடுங்க. அதி தேவதையான காளி தேவியை வழிபடுங்க. வராகி அம்மனை வழிபடுங்க. கால பைரவரை வழிபடுங்க. டைம் கிடைச்சா. ஏன்னா ராகுவும் சனியும் ஒன்று. சனீஸ்வர பகவானுடைய குணாதிசைகள் தான் ராகு பகவானுக்கு. அதே போல முருகன் சொல்லக்கூடிய செவ்வாயோடைய குணாதிசைகள் தான் ராகு பகவானுக்கு. முருகனை வேண்டுங்க. சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமையில முருகனை வேண்டுங்க. இன்பத்தையே கொடுக்கக்கூடியது ராகு பகவான், துன்பத்தை கொடுக்காது. நல்லபடியாக வாழணும் ஆசை இருக்கு, முருகனை வேண்டுங்க. டைம் இருக்கிறவங்க பழனி முருகனுக்கு போங்க. இல்லைன்னா சென்னையில் இருக்க வேண்டிய வடபழனி முருகனை ஒரு நாள் நல்லா வழிபடுங்க. ஒரு 1 கிலோ அரைநெல்லிக்காய் வாங்கிட்டு சாமியை பார்த்துட்டு பிரகாரம் சுற்றுற வழியில் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. ஒன்று ஒன்றா கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஒன்று சாப்பிடுங்க. உங்கள் பிரச்சனைலாம் போச்சு. இப்படி யோகங்கள் தரக்கூடிய கோயில்கள் நிறையா இருக்குது. 1000க்கு மேற்பட்ட கோயில்கள் இருக்குது. இருந்திருந்தாலும் ஒரு ஐதீகமான ஒரு கோவில். ராகு கேதுவுடைய பேச்சு ஒரு வாழ்க்கையில் உச்சத்தில் நிலைமையை கொண்டு வரக்கூடியது, ஒரு தன்மை உடையது. வீடு, நிலம் வாங்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள் அடைக்கக்கூடியது. இந்த லாட்டரியிலலாம் காசு அடிக்கணும்னு எதிர்பார்த்துருப்பாங்களா, அதெல்லாம் ராகுவோடைய தன்மை தான். இப்படி யோகங்கள் தரக்கூடிய ராகுவோடைய தன்மை ஜாதகத்தில் உல்டாவா போச்சுன்னா நீங்கள் ராகுன்னு சொல்லக்கூடிய காளி தேவியை வழிபடணும். இல்லைன்னா துர்கா மாதாவை வழிபடணும். வரக்கூடிய தேதிங்களில் ராகு காலத்தில் முக்கியமாக வெள்ளிக்கிழமை 10-12 ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலம்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஜாதகத்தில் ராகு பகவான் கெட்டு போச்சுன்னா வீணான விரயத்தை கொடுக்கும். சனி பகவானுடைய குணாதிசைகள் அப்படியே ராகுக்கு இருக்கும். இன்பத்தையே அள்ளி கொடுக்கும். கடைசியில் தரட்டி கேட்டால் விட்டு கொடுத்துரும். பல பிரச்சனைகளை உள்ளடக்கி வீணான விவாதத்தில், வீணான வம்பு தும்பு வழக்கில் சந்திக்க வைக்கக்கூடியது ராகு தான். ஒரு மனுஷனுடைய, ஒரு வீட்டுடைய பொருளை அபகரிக்கிறதும், ஒரு மனுஷனை கொலை களவு ஒரு குடும்பத்துக்கு செய்கிறதும் ராகு தான். புத்திசாலித்தனமாக தெளிவாக நடந்துக்கிட்டு போகணும். நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா ராகு கேதுவுடைய பெயர்ச்சி உங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அந்த மந்திரத்தை சொல்கிறேன். இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். ராகு கேது பகவானே போற்றின்னு டெய்லி ஒரு மந்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடியவர் தன்மைதான் ராகு பகவான். ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் கெடுதல் கொடுத்தாலும் மற்ற 2 பெயர்ச்சியும் உங்கள் ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்கும். 2025 12 ராசிக்காரங்களுக்கும் உச்ச நிலை, மேன்மை நிலை, அவங்கவுங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய தன்மை உடையக்கூடிய நேரம் 2025.
தெளிவாக எம்பெருமானை வழிபடுங்க. டைம் கிடச்சா வடபழனி முருகனை வந்து வழிபடுங்க. உங்கள் குறைகள் எல்லாம் போகும். சிவாய நம. ஒரு மனையோட விலை வெறும் 1,49,000 தான். சத்தியமாங்க? வெறும் 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா? செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும்? சத்யம் ப்ராப்பர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி, செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில். சென்னை சிட்டில வெறும் 1,49,000க்கு வீட்டு மனையா? கால் 9962036203.